வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் தலைமைத்துவம் மற்றும் அரசு சேவை நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். புதிய ஜனாதிபதி தெரிவிப்பு. அமைச்சர் பதவிகளை பொறுப்பேற்காவிடனும் தேசிய நிறைவேற்று சபைக்கு மக்கள் விடுதலை முன்னணி தயார். ජාතික විධායක සභාවේ කොටස්කරුවන් හැටියට ජනතා විමුක්ති පෙරමුණ අපි සම්බන්ධ වෙනවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் செயற்படுவார். அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவிப்பு. பரிசுத்த பாப்பரசர் நாளை இலங்கைக்கு விஜயம். புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள 27 அமைச்சர்களும் 10 ராஜாங்க அமைச்சர்களும் 9 பிரதி அமைச்சர்களும் இவர்களில் அடங்குகின்றனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கொள்கை வகுப்பு அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜோன் அமரதுங்க கிறிஸ்தவ விவகாரம் மற்றும் பொதுசன அமைதி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜோசப் மைக்கேல் பெரேரா உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காமினி ஜெயவிக்ரம் பெரேரா உணவு பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிவிகார அமைச்சராக மங்கள சமரவீர ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். புத்த சாசன அமைச்சராக கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக லக்ஷ்மண் கிரியல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி அமைச்சராக ரவி கருணாநாயக்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நகர அபிவிருத்தி, நீர்வளம் மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சராக ராவ் ஃபக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். மின்சக்தி எரிசக்தி அமைச்சராக பாட்டலி சம்பிக ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்திய அமைச்சராக ராஜித சேனாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். துமிந்த திசாநாயக்க நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கபீர் ஹாஷிம் பெருந்தருக்கள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காணி அமைச்சராக MKDS குணவர்தன சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி அமைச்சராக சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி அமைச்சராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். ஊடக அமைச்சராக கயந்த கருணாதிலக்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றுலா அமைச்சராக நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். துறைமுகம் மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சராக அர்ஜுன ரணதுங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ரிஷாட் பதியுதீன் வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பி திகாம்பரம் பெருந்தோட்ட உட்கட்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். DM சுவாமிநாதன் மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து கலாசார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தலதா அத்துக்கோரல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரஞ்சித் மத்து பண்டார உள்நாட்டு போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பி ஹரிசன் சமூக சேவை மற்றும் நலன்புரி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்திராணி பண்டார மகளிர் விவகார அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். புதிய அரசாங்கத்தின் ஊடாக அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சமய தலைவர்கள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ராஜ்‍ය පාලනයේ සිටින අද අපි රජුන්නව මහජන සේවකයින් නිසා සැබෑ ලෙසම அரச சேவையில் நாங்கள் அரசர்கள் அல்ல. பொது சேவகன் என்ற ரீதியில் உண்மையான மனிதநேய சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நல்லாட்சியை நிலைநாட்ட வேண்டிய பல விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதனால் நாங்கள் புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் அரச சேவையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்லாட்சியை ஏற்படுத்த நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். எமது பொறுப்புகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அரச துறையை போன்றே அரச சேவைக்கும் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய முன்னோடியாக திகழ வேண்டும். ආදර්ශය රාජ්‍ය සේවයේ තුලත් දේශපාලන ශාස්ත්‍රයේ වගේම රාජ්‍ය සේවයේ තුල නායකත්වයෙන් ඒ ආදර්ශය දිය යුතු වෙනවා. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி மைத்ரிபால சிறிசேனவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவிற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள ஜான் கெரி நேற்றிரவு ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இருதரப்பு தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என இதன்போது ஜான் கெரி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த நோக்கங்களுக்காக இலங்கையுடன் தொடர்ந்தும் செயற்பட அமெரிக்கா விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பதவிகளை பொறுப்பேற்காவிடனும் தேசிய நிறைவேற்று சபைக்கு தமது கட்சி தயாராக உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அந்த கட்சியின் ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. මෙම ආණ්ඩුවේ කොටස්කරුවන් පාර්ශවකරුවන් බවට පත් නොවුනට මේ ආණ්ඩුවේ කැබිනට් මණ්ඩලයට අපි ඇතුළත් නොවුනට இந்த அரசாங்கத்தினால் பங்குதாரராக இல்லாவிடனும் இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இடம்பெறாவிடனும் அதற்கு மேலாக உள்ள தேசிய நிறைவேற்று சபை ஒன்றை ஸ்தாபிக்க யோசனை வழங்கியுள்ளோம். இதனை ஏனைய தரப்புகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த தேசிய நிறைவேற்று சபையின் பங்குதாரர்கள் என்ற வகையில் நாங்கள் தொடர்புபடுவோம். விசேடமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளடக்கப்பட்ட தேசிய சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். விசேடமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளடக்கப்பட்ட தேசிய சபை ஸ்தாபிக்க வேண்டும். ජනාධිපතිවරය අග්‍රාමාත්‍යවරය ඇතුළු ජාතික විධායක සභාවක් ගොඩනැගෙනවා. இதன்போது ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. දැන් විශාල වංචාවට දූෂණයට තුඩුදුම් පිරිස් රට අත්හැරලා යමින් තිබෙනවා. பாரிய ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். விமான நிலையத்தை மூடுமாறு கூறவில்லை. ஆனால் இவை வெறுமனே விட்டுவிட முடியாது. நாமல் ராஜபக்ச, பாசில் ராஜபக்ச, அஜித் நிவாட், கப்ரால் மற்றும் ஹேஜிங் ஒப்பந்தம் உட்பட பாரிய மோசடிகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நாளை முறைப்பாடு செய்வோம். தற்போது மிகவும் தெளிவான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி சாதாரணமாக அதிகாரத்தை விட்டு செல்லவில்லை. வார இறுதி ஆங்கில பத்திரிகைகளில் இது குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதி தருணத்தில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள செயற்பட்டமை வெளிப்பட்டுள்ளது. நமது நாட்டு மக்களின் ஆட்சி மாற்ற விருப்பத்திற்கான உரிமையை கொள்ளையடிக்கும் வகையில் சூழ்ச்சி நடவடிக்கையாகவே இது காணப்படுகிறது. அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதனை மக்கள் விடுதலை முன்னணி கூர்மையாக அவதானிக்கும். එනිසාම කුමන්ත්‍රණකාරී ක්‍රියාවලිය එළිදරව් කරන්නත් ඒකට එරෙහිව නීතිමය ක්‍රියාමාර්ගවල තව තීරණ විය යුතු කියන ස්ථාවරය අපි ඉන්නවා. இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்ட புதிய அமைச்சரவையில் 10 ராஜாங்க அமைச்சர்களும் உள்ளடங்குகின்றனர். நந்தமிக்க ஏகநாயக்க கலாசார மற்றும் கலை ராஜாங்க அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். எஸ் ராதாகிருஷ்ணன் கல்வி ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஃபைசல் முஸ்தபா விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாலித்த ரங்கே பண்டார மின்சக்தி எரிசக்தி ராஜாங்க அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். திலீப் விதாரச்சி கடற்றொழில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஸ் சேனாநாயக்க சிறு விவகார ராஜாங்க அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ராஜீவ் விஜயசிங்க உயர்கல்வி ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ருவான் விஜயவர்தன பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கே வேலாயுதம் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிரோஷன் பெரேரா இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சிறுபான்மை வாக்குகளின்றி ஒரு அரசியல் தலைமையை ஏற்படுத்த முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சிறுபான்மையிலும் ஒரு புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்திருக்கின்றது. அதை பழைய ஜனாதிபதியே ஒத்துக்கொண்டிருக்கிறார். சிறுபான்மையினத்தின் வாக்கு இல்லாமல் கூட ஒரு அரசியல் தலைமையை இந்த நாட்டிலே ஏற்படுத்த முடியாது என்பதற்கு இந்த இம்முறைய தேர்தல் நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைவாக சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சில கோரிக்கைகளை அவரிடம் முன்னிடம் வைத்து அந்த முன்னுரிமையை அவர் நிலைப்படுத்துகின்ற பொழுது அந்த இணக்கப்பாட்டு அரசியலுக்கு நாங்கள் முன் செல்லலாம். அதற்கு அவர் சில முன்னிபந்தனைகளை அவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும். அதன் பிறகுதான் அவரின் கோரிக்கைகளை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பதவிக்காக ஆசைப்படுகின்ற ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல. கிழக்கு மாகாண சபை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபையின் அமர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. இருப்பினும் கோரமின்மையால் சபை நடவடிக்கைகள் 1 மணித்தியாலம் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கூட்டம் முற்பகல் 11 மணி அளவில் மீண்டும் ஆரம்பமானது. இருப்பினும் சபையில் ஆளும் கட்சியில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையினால் சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு கிழக்கு மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் சி தண்டாயுதபாணி பிரேரணை ஒன்றை முன்வைத்தார். இந்த சபை அமர்வை ஒத்திவைக்குமாறு சபை தவிசாளரை இதற்கான நியாயங்களை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
முன்மொழிந்த பிரேரணையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய குழு தலைவர் என்ற வகையில் நான் வழிமொழிகின்றேன். සැලකන ස්තුතිවන්තනමේ සභාව කල්ප බලනවා 20 වෙනිදා උදේ 9 මාර්ග සභාව නැවත පටන් ගන්නවා. சபை நடவடிக்கைகளை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தவிசாளர் ஆரியவதி கலபதி குறிப்பிட்டார். முஸ்லிம் மக்கள் இந்த தேர்தலின் வெற்றிகளை கொண்டாடும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என நல்லாட்சிக்கான மக்கள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இந்த தேர்தல் வெற்றிகளை கொண்டாடுகிற போது நடத்துகிற போது மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இதை மீண்டும் ஒரு அடுத்த பெரும்பான்மை சமூகங்களுக்கு எரிச்சலூட்டுகிற வகையில் வெறுப்பூட்டுகிற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற செய்தியையும் சொல்லுகிறது. எனவேதான் இந்த பிரதேசத்தில் கூட வழமையான தேர்தல் கொண்டாட்டங்களுக்கு பதிலாக மக்களை அழைத்து அவர்களுக்கு சமாதான முறையில் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறையிலே நாங்கள் அந்த வெற்றி கொண்டாட்டங்களை விருந்து பிரச்சாரமாக சந்திப்புகளாக கூட்டங்களாக நடத்தி முடித்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே நல்லாட்சி ஏற்படுத்துகிற இந்த வேலை திட்டம் எவ்வளவு தூரம் சிரமமாக நடக்கிறது என்பது நாங்கள் கண்ணுகருத்துமாக இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை இந்த பொது எதிரணி வேட்பாளரிடம் ஏனையவரிடம் நான் கொடுத்திருந்தோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களை நாங்கள் தீவிரப்படுத்த உத்தேசித்துள்ளோம். முக்கியமான ஒன்றுதான், இந்த தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பான இறுதி நிலைப்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. எனவே அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அந்த விஷயங்களை வருங்காலத்தில் நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். கடந்த 5 வருடங்களில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த இனவாத அரசியலுக்கு எதிரான குரலாகத்தான் மக்கள் நானே வழங்கியிருக்கிறார்கள். சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தேசிய நலன்களுக்கு விரோதமான அரசியலுக்கு எதிரான ஆணையாகவும் என்னை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்று இந்த முடிவுகளை வித்தியாசமான முறைகள் அர்த்தப்படுத்தி ஒவ்வொருவரும் தமக்கு சாதகமாக தமது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிற அபாயம் இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்ற முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பு தெரிவித்துள்ளது. நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வோம் என்ற தலைப்பில் இன்று இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. සාධාරණ සමාජයක් උදෙසා වූ ජාතික ව්‍යාපාරය ඉදිරියට ක්‍රියාත්මක කරන්නේ அதிகாரத்துக்கு வந்தவர்களை வரவேற்கும் செயற்பாடுகளில் மாத்திரம் நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பு செயற்படாது. 62 லட்சம் மக்கள் அங்கீகரித்த கொள்கையை நிறைவேற்றுவது தற்போதுள்ள பணியாகும். நாட்டின் ஆட்சிக்கு அனைவரையும் இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்போம். தகவல் அறியும் உரிமையை மக்களுக்கு வழங்கி அமைச்சரவை 25க்கு குறைப்போம். அரசியல் கட்சிகளின் தாவலை கட்டுப்படுத்தி அரசியல் பயணத்தை மாற்றி நீண்ட பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். இதன்போதுதான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். 100 நாள் வேலை திட்டத்தில் அந்தந்த நாளில் இடம்பெற வேண்டிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை மீற வேண்டாம். අවල්දත් මේක කරනවා කියලා. ඒ නිසා එහෙමනම් ජනතාවර්ගයේ පොරොන්දු කඩ කරන්න එපා. ඒකට ප්‍රමුඛ ස්ථානය දෙන්න. සමහර දේශපාලනඥයෝ රුපියල් ලක්ෂයක சில அரசியல்வாதிகள் 1 லட்சம் ரூபாய் மின் கட்டணமாக மாதத்துக்கு வழங்கும் போது மக்களின் தேசப்பற்றுள்ளவர்கள் என கூறிக்கொள்கின்றார்கள். கலிபோர்னியாவில் வீடு உள்ளது. கலிபோர்னியாவை தனது ஊராக்கி கொண்டுள்ளனர். அமெரிக்க பிரஜைகள் வந்து நாட்டு மக்களுக்கு தேசப்பற்றை கற்பிக்க முயற்சித்தனர். ராஜபக்ச அரசாங்கத்தினால் கட்டியெழுப்பப்பட்ட வன்முறை கலாச்சாரம் குண்டர்கள் இந்த நாட்டை நிர்வகித்து தேசப்பற்றை கற்பிக்க முற்பட்டனர். நாட்டின் நீதிமன்ற முக்கியஸ்தர் அலரி மாளிகையில் இருந்து கொண்டு தேர்தலை அவதானித்தார். மொஹான் பீரிஸ் அங்கிருந்தார். අල්ලිගා මන්දිරයට යනකොට එතකොටත් මොහාන් පීරිස් කියන පුද්ගලයා එතන ඉන්න. මේ රටේ උත්තරීතර අධිකරණේ මේ රටේ ජනතාවට යුක්තිය පහදලා දෙන පළවෙනි පුද්ගලයා මේ ඉන්නේ. මූලික අර කඩුල්ලක් අපි පැන්න ජනවාරි මාසේ 8 වෙනිදා. முதலாவது தடையை நாம் தாண்டியுள்ளோம். ஜனவரி 8ஆம் தேதி முதலாவது வெற்றியை பெற்றோம். அந்த வெற்றிக்கு பின்னால் காணப்பட்ட பொதுமக்களின் அபிலாஷைகளை முன்னெடுக்கும் போது 2 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மீண்டும் நாம் தோல்வி அடைய செய்த தீய சக்திகள் வேறு முறையில் மீண்டும் அரசியலில் ஈடுபடலாம். இது முதலாவது சவாலாகும். இவர்கள் மக்களின் அபிலாஷைகளுக்கு அடிப்பணியாது எவ்வாறு முன்னெடுப்பது என்ற சவாலும் நமக்குள்ளது. මේ අභියෝග දෙකට මුහුණ දිය හැක්කේ ඊටාම අවදිමත් මහජන சட்டத்தரணிகள் ஒன்றியம் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவை மீண்டும் நியமிக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. මේ අගවිනිසුරවරයා මේ
தற்போதுள்ள பிரதம நீதியரசர் நேரடியாகவே அரசியலில் ஈடுபட்டிருந்தார். இதற்கான ஆதாரங்கள் சட்டத்தரணிகள் வசம் காணப்படுகிறது. அலரி மாளிகைக்கு சென்று இந்த வெற்றியை தடுக்க முயற்சித்த முதல் குற்றவாளி மொஹான் பீரிஸ். நீதி விரோதி ලෙස පත් කරන ලද මේ මොහාන් පීරිස් මහත්තයාගේ පත්වීම අවාසි කරලා சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட மொஹான் பீரிஸின் நியமனத்தை ரத்து செய்து அல்லது வெட்கம் இருந்தால் ராஜினாமா செய்து 43வது பிரதம நீதியரசருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு சட்டத்தரணிகள் சமூகம் கேட்டுக் கொள்கிறது. உயர் நீதிமன்றத்தின் 2 தீர்ப்புகள் அவரை விலக்குவது சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்தது. ஆகவே விலக்குவது சட்டவிரோதம் என்றால் அதற்கான நியமனமும் சூன்யமானது. අග්‍රවිනිශ්චකාරතුමා හිටපු ජනාධිපතිතුමා සමග මාලිගාවේ හිටියා. பிரதம நீதியரசர் முன்னாள் ஜனாதிபதியுடன் அலரி மாளிகையில் இருந்தார். இது தேர்தல் மற்றும் நீதிமன்ற சுயாதீன தன்மைக்கு தாக்கம் செலுத்தியுள்ளது. இவ்வாறானவர்கள் பிரதம நீதியரசர் பதவியில் இருக்கக்கூடாது என்பதே சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூகத்தினரின் நிலைப்பாடாகும். அவர் கௌரவமான முறையில் விலகுவார் என நாங்கள் நினைக்கின்றோம். ඉල්ලා ආශ්‍රය කියලා චාරයක් නැති මරගාත පාලනයක් අවසන් කරලා வன்முறைமிக்க ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஜனநாயக நடவடிக்கையை பாதுகாக்கவே பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். புதிய அரசாங்கம் இதனை உடனடியாக செய்ய வேண்டும். ස්ථාපිත කිරීම දැකීම පමණයි අලුත් රජය කළ යුතු වන්නේ. හැකි පමණ ඉක්මනින් මේ ප්‍රමිතින් ස්ථාපිත කිරීමයි. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே தொடர்ந்தும் செயற்படுவதாக அனுர பிரதர்ஷன யாப்பா தெரிவிக்கின்றார். கட்சி நிறைவேற்றுக் குழு ஏகமனதாக இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கட்சியின் நிறைவேற்றுக் குழு மேல்மாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று முற்பகல் கூடியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ඊයේ සවස් වරුවේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මධ්‍යම කාර්යයක් සභාව රැස්වුණා. ඒ රැස්වීමෙන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று பிற்பகல் கூடியது. அதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக கட்சியின் யாப்பின்படி தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சவை செயற்படுவார் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதனை நான் தேர்தல் ஆணையாளருக்கும் அறிவித்துள்ளேன். அதன்படி இன்று காலை 9 மணிக்கு எமது கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூடியது. மஹிந்த ராஜபக்சவே கட்சியின் தலைவராக செயற்படுவார் என மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்துக்கு நிறைவேற்று சபையினால் அங்கீகாரம் கிடைத்தது. අනුමත කරමින් මධ්‍යම කාර්ක සභාව ඒකමතිකව ගත් තීරණය මෙම විධායක සභාවත් අද දිනේ ඒකමතිකව අනුමත කෙරුවා. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். இது ஒரு தற்காலிக பின்னடைவே. கட்சி என்ற வகையில் நாம் பலமாக உள்ளோம். பார்லிமெண்டத்தில் நமக்கு பொறுப்புள்ளது. இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்து நாட்டு மக்கள் அனைவரும் நம்பிக்கை வைத்த 100 நாள் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இடமளியுங்கள். நாடளாவிய ரீதியில் அனைத்து தொகுதிகளிலும் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. போலியான விடயங்கள் அதிகரித்துள்ளன. நான் 17 வருடங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தமையினால் வாழ்க்கையில் தோல்வியை தாங்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். எனக்கு அந்த அனுபவம் உள்ளது. தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக மாகாண அமைச்சர் ஒருவர் உட்பட பிரதேச அரசியல்வாதிகள் 5 பேரை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தலதாய, திவலப்பிட்டிய மற்றும் ககவத் ஆகிய பிரதேச சபைகளின் தலைவர்களும் இதில் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். தேர்தல் இடம்பெற்ற தினத்திலும் அதற்கு பின்னரும் 50 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் பேச்சாளர் தெரிவித்தார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஹேவாகெட் அமைப்பாளர் சாந்தினி கொன்கஹா மீது பாதாகவிட்ட பிரதேச சபையின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகல் உடுதனிய பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்வில் பாதா ஹேபஹெட பிரதேச சபையின் தலைவர் மற்றும் மற்றொரு உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சாங்தினி ஹோன்கஹே உட்பட நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் மாதசன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சாந்தினி கோன்கஹே பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஹேவாஹெட் அமைப்பாளர் சாந்தினி கோன்கஹேயின் வாகனத்திற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பிரதேச சபை தலைவர் திடீரென தாக்குதல் நடத்தினார். விவசாய அதிகாரியையும் தாக்கியுள்ளார். அதேபோன்று சமுர்த்தி அதிகாரி ஒருவரையும் தாக்கியுள்ளார். கட்சியின் ஊடக செயலாளர், தொகுதி ஏற்பாட்டாளர் வீட்டின் மீது முதலில் தாக்குதல் நடத்தினார். அவர்களை விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாரிடம் கேட்டுக் கொள்கின்றோம்.
இதேவேளை ரக்குவானை பிபிலேகம பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நேற்றிரவு சிலர் தீ வைத்துள்ளனர். குறித்த வர்த்தக நிலையம் காணப்பட்ட வீடும் தீயினால் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது வீட்டில் உள்ளவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை முன்னிட்டு இடம்பெற்ற இசை நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை மேயரினால் அண்மையில் மூடப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டை நகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் அயூப்ஹான் உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட நகர ஆணையாளருடனான கலந்துரையாடலின் பின்னரே இவ்வாறு எதிர்க்கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வீதி நாடக குழு மீது தாக்குதல் நடத்தியதாக ஹம்பாந்தோட்டை மேயர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது அலுவலகமும் மேயரினால் மூடப்பட்டுள்ளது. යහපාලනයේ ඒ ප්‍රතිඵල ලැබීම හේතුවෙන් මට අද නැවත මගේ අර සීල් තැබූ කාමරය විවෘත කර ගැනීමට අවස්ථාව සැලසුණා. செட்சிடிபாய நிர்வாக கட்டடத்தில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி அமைச்சின் ஆவணங்களை அமைச்சின் உத்தியோகத்தர்கள் நேற்றிரவும் இன்றும் கொண்டு செல்ல முற்பட்டுள்ளனர். தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த முயற்சி தோல்வியடைந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினர் குறித்த ஆவணங்களை கைப்பற்றினர். மகநிகும மற்றும் வீதி அபிவிருத்தி விவகாரங்கள் தொடர்பான ஆவணங்களையே இவ்வாறு கொண்டு செல்ல முற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது பிரச்சினைக்குரிய ஆவணங்களை அரசு நிறுவனங்களில் இருந்து வெளியில் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உரிய அதிகாரிகள் இல்லாத நிலையிலும் செயலாளர் ஒருவர் நியமிக்கப்படாத நிலையிலும் இவ்வாறு ஆவணங்கள் வெளியில் கொண்டு செல்வது தொடர்பாக அனைத்து அரசு அதிகாரிகளும் அறிந்து கொள்ள. ஹட்டன் ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். நான்வோயாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரம் கலாவிப சதோச களஞ்சியத்தில் இருந்து பாவனைக்கு உதவாத ஒரு தொகை பெரிய வெங்காயம் சுகாதார பரிசோதகர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விவசாயிகளிடமிருந்து 90 ரூபாய் விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட சுமார் 70,000 கிலோகிராம் பெரிய வெங்காயமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட பழுதடைந்த பெரிய வெங்காயம் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் சிராவஸ்திபுர பகுதியில் உள்ள களஞ்சியத்தில் இருந்து பாவனைக்கு உதவாத 1,30,000 கிலோகிராம் பெரிய வெங்காயம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னார் இரணை இலுப்பைக்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நிரந்தர வைத்தியர் இன்மையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் மடு பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மேல்குடியேற்றத்தின் பின்னர் இந்த நிலையம் புனரமைக்கப்பட்ட போதிலும் நிரந்தர வைத்தியர் நியமிக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள 23 கிராமங்களின் மக்களுக்கு இந்த வைத்தியசாலையையே பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இப்பகுதி மக்கள் தமது சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்ய வவுனியா மாவட்டத்தின் பூவரசன் குளம் வைத்தியசாலை அல்லது வவுனியா பொது வைத்தியசாலையை நாட வேண்டியுள்ள நிலையில் உள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரியப்படுத்திய போதிலும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிரதேச மக்கள் தமது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த இடம்பெயர்வுக்கு பிறகு நாங்கள் மிக வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு முன்னால ஆஸ்பத்திரி ஒன்று கட்டப்பட்டு 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட ஆஸ்பத்திரி இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு மருத்துவர் கிடையாது. இங்கே இருந்து இந்த இரணப்புக்குளம் சந்தையில இருந்து சின்ன வலையங்கட்டு முள்ளிக்குளம் இதெல்லாம் 8 மைலுக்கு அப்பாற்பட்ட கிராமங்கள். இந்த கிராமம் அனைத்தில் இருந்த மக்களும் இந்த ஆஸ்பத்திரியை நம்பித்தான் இங்கே உயிர் வாழினோம். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. பரிசுத்த பாப்பரசர் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு விஜயம் செய்வாராயின் இத்தாலியின் அலிட்டாலியா விமான சேவையை பயன்படுத்துவார். இது பல காலமாக கடைபிடிக்கும் சம்பிரதாயமாகும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பரிசுத்த பாப்பரசர் இத்தாலியின் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் பயணிப்பதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. பரிசுத்த பாப்பரசர் குறித்த விமானத்தில் ஏறிய பின்னர் அந்த விமானத்தை ஷெப்பர்ட் ஒன் என அழைப்பதும் பல காலமாக சம்பிரதாயபூர்வமாக இடம்பெறுகின்றது. இது ஊடகங்களினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும்.
ஏதேனும் ஒரு நாட்டிற்கு வந்ததன் பின்னர் விமானத்தில் இருந்து இறங்கி பூமியை முத்தமிடுவதும் சம்பிரதாயமாகும். உடல்நிலை பிரச்சினைகள் காணப்படும் பட்சத்தில் இந்த சம்பிரதாயத்தில் மாற்றம் ஏற்படலாம். பாப்பரசர் வத்திகானில் அல்லது வேறு நாடுகளுக்கு சென்ற பின்னர் பயணிக்கும் வாகனம் போப் மொபைல் என அழைக்கப்படும். ජනවාරි මාසයේ 13 වෙනිදා ශුද්ධෝත්තම පියතුමා ලංකාවට நாளை ஜனவரி 13ஆம் தேதி பரிசுத்த பாப்பரசர் இலங்கை வரும் நாள். இலங்கைக்கு விஜயம் செய்யும் 3வது பரிசுத்த பாப்பரசர் இவர். ஆசியாவின் சிறிய நாடான இலங்கைக்கு பரிசுத்த பாப்பரசர் விஜயம் மேற்கொள்கின்றவை முக்கியமானதாகும். பாரிய நாடுகள் காணப்படுகின்ற போதிலும் அவர் இந்த சிறிய நாட்டையே அவரின் விஜயத்துக்காக தேர்ந்தெடுத்துள்ளார். 2015ஆம் ஆண்டுக்கான அவரது முதலாவது விஜயமாக ஆசிய நாடொன்றை அவர் தெரிவு செய்துள்ளார். ஆகவே இது அதிர்ஷ்டமான ஒன்றாகும், அதேபோன்று கௌரவமானதாகும். இந்த காலப்பகுதியில் புனித பரிசுத்த பாப்பரசரின் விஜயத்திற்காக பக்தியுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விசேடமாக கொழும்பு காளிமுகத்தினருக்கு வருகை தருமாறு அழைக்கின்றோம். 14ஆம் தேதி காலை திருப்பலி இடம்பெறவுள்ளது. இதற்கு கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல, ஏனைய மதத்தவர்களும் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். தேர்தலின் பின்னரும் இவ்வாறான அமைதியான சூழல் காணப்படுகின்றமைக்கு ஏனைய மதசார் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ජනතාවට විශේෂයෙන් කතෝලික නොවන අනිත් ආගමික සහෝදර සහෝදරියන්ට අපේ ස්තුතිය අපි හිමි කරන්නට කැමැති. මේ මැතිවරණ අවස්ථාවකින් පස්සෙත් රටේ මේ විදිහේ සාමකාමී වාතාවරණයක් පවත්වා ගන්නට අපිට ඔබ දුන්නු සහයෝගයට பரிசுத்த பாப்பரசர் புனித பிரான்சிஸ் நாளை காலை 9:45 அளவில் இலங்கையை வந்தடைய உள்ளார். கத்தோலிக்க மதத்திற்காக பாரிய சேவையாற்றி இறை சேவையில் இணைந்து கொண்ட பாக்கியம் பெற்ற பரிசுத்த பாப்பரசர் நாளை காலை இலங்கைக்கு வருகை தருகிறார். பல்வேறு துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளை தாங்கி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மறைபரப்பு பணியில் ஈடுபட்ட ஜோசப் அடிகளார் கண்டியில் மோட்சமடைந்தார். ஜோசப் அடிகளார் புனிதராக திருநிலைப்படுத்துவது கண்டியாயர் அதிவணக்கத்துக்குரிய வியானி பெர்னாண்டோ ஆண்டகையின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இடம்பெறுகிறது. நாளை மறுதினம் ஜோசப் அடிகளார் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது முழுமையடைந்துள்ளதாக பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கான தகவல் மற்றும் ஊடக மையம் தெரிவிக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் நாளை முற்பகல் 9:45க்கு திறந்த வாகனத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இந்த வாகன தொடரணி கட்டுநாயக்க சீதுவ ஜாயல கந்தான வத்தல நவலோக்கு சுற்றுவட்டம் ஜப்பான் நட்புறவு பாலம் இங்குருக்கட சந்தி ஹமர் வீதி சங்கராஜ மாவட்ட சந்தி மருதானை வீதி புஞ்சி பொரலை கனத்தி சுற்றுவட்டம் பௌத்தாலோக மாவட்ட வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனை நாளை மறுதினம் காலிமுகத்திடலில் நடைபெற உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் அருத்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாளை முதல் இந்த ரயில் சேவைகளை முன்னெடுக்க உத்தேசித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LIR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், பண்டாரவளை, கண்டி, குருநாகல், புத்தளம், சிலாபம், மாத்தரை, காலி மற்றும் அழுத்கம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து கொழும்பு வரை இந்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் 14ஆம் தேதி காலிமுகத்திடலில் நடைபெற உள்ள விசேட ஆராதனைகளில் கலந்து கொள்ள உள்ள பக்தர்களுக்காக நாட்டின் பிரதான நகரங்களிலிருந்து விசேட பஸ் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசரின் வருகை முன்னிட்டு நீர்கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளை சுத்திகரித்து அலங்கரிக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் கட்டுநாயக்க பண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளும் இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டன. காலிமுகத்திடலை அண்மித்த பகுதி இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை வருகையை முன்னிட்டு இன்று முற்பகல் சித்திரை கண்காட்சி ஒன்றும் நடாத்தப்பட்டது. பரிசுத்த பாப்பரசரின் பரிசுத்தமான சந்தர்ப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சித்திர கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சித்திர கண்காட்சி இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.